ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தரமான எங்கேஜிங்கான ஒரு ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். பொதுவாக ஹாரர் ஃபேன்ஸுக்கு ஒரு சில படங்கள் தான் உங்களுக்கு ஃபேவரட் லிஸ்ட்லேயே இருக்கும். அந்த ஒரு வகையில் இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிச்சிங்கன்னா தக்காளி சூருடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை தூக்கிட்டு போயிட்டு அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுருவீங்க. ஏன்னா இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் இந்த படத்தோட ஒன்லைனரே சொல்ல போகிறதில்ல. ஏன்னா நான் சொன்னேன்னா இந்த படத்தோட கதையே ஸ்பாய்லர் ஆகிடும். அதனால இந்த படத்தை ஸ்ட்ரைட்டாக பார்த்துருங்க. அண்ட் அப்புறம் நான் இந்த படத்துக்கு ஒரு ஏம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன தெரியுமா? இந்த படத்தை நீங்கள் பார்த்து முடிக்கும் போது உங்க மனசுக்குள்ள என்னமோ ஒண்ணு வரும். அப்படி வர்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு அதை விட வேற எந்த சந்தோஷமும் இல்ல. நான் கேரண்டியா சொல்றேன், இந்த படம் உங்களை இந்த படத்துக்குள்ளேயே கூட்டிட்டு போகுது. இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 50% நீங்க லைக் போட வாய்ப்பு இருக்கு. அதே போல ஒரு 50% நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி அந்த 50%ல யாராச்சும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறந்துடாம கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்றீங்க. அப்பதான் நம்ம வீடியோ உங்க போன் நோக்கி வரும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாமா? நான் தான் ஜெகன், இது உங்க சினிமா மச்சி. ஒரு நிமிஷம், அப்புறம் நான் இந்த படத்தோட நேம் சொல்ல மறந்துட்டேன். இவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சொன்ன படம் தான் கம்ப்ளே. வாங்க விளையாடுவோம். இந்த படத்தோட தொடக்கத்தில் நமக்கு ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க இல்லையா? இவன் தான் நம்ம படத்தோட கதாநாயகன் ஆலிவர். நம்ம ஆலிவருக்கு ஸ்பாஞ்ச் பாப்ன்ற கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அப்படி நம்ம ஆலிவர் இந்த கார்ட்டூனை பார்த்துட்டு இருக்கிற இந்த சமயத்தில் பொதுவாக எல்லார் வீட்லையும் நடக்கிற மாதிரி ஆலிவரோட அம்மா அப்பாவும் அன்னைக்கு ராத்திரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. என்னடா இன்னைக்கு ரொம்ப சவுண்ட் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவர் ஒரு எட்டு பார்க்க போகிறான். அப்படி நம்ம ஆலிவர் போனதுக்கு அப்புறம் நம்ம ஆலிவரோட ஃபோன்ல இருந்து யாரோ நம்ம ஆலிவரை பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி கேமராலாம் கிடையாது. நம்ம ஆலிவரை அந்த ஃபோன் டிஸ்பிளே உள்ள இருந்து யாரோ பார்க்குற மாதிரி இருக்கு. கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போட்டு இந்த படத்தை நமக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி நம்ம ஆலிவர் நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம எப்பயுமே நம்ம தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம போனை சார்ஜ் போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆலிவரை கூட அவனுடைய போன் எடுத்து பாக்குறான். அப்படி பார்க்கும்போது போனோட பேட்டரி கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. அப்ப நம்ம ஆலிவர் என்ன பண்றான்னா போனை சார்ஜ் போட்டுட்டு ஏதாச்சும் ஜில்லுன்னு குடிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிச்சனுக்காக கிளம்புறான். அப்படி போகும்போது தன்னோட கையில ஒரு ஜெல்லி மாதிரி வச்சுட்டு செவத்துல அடிச்சுட்டு போறான். என்ன ஞாபகம் இருக்கா? நம்ம சின்ன வயசுல விளையாடி இருக்கோம் இல்லையா? அதுதான். இப்ப அப்படியே வந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு மேல போறான் பாருங்க. அப்படி போயிட்டு பார்க்கும்போது போன் டிஸ்பிளேல ஏதோ ஒன்று ஓப்பனா இருக்கு. அதுல ஒரு அரக்கனோட போட்டோ போட்டு இது ஒரு குழந்தையின் கதை அப்படின்ற மாதிரி அந்த போட்டோல இருக்கு. நம்ம ஆலிவர் அதுல இருந்து மெனுக்கு வர ட்ரை பண்றான். ஆனா அவனால வர முடியல. அந்த பேஜை ஸ்வைப் பண்றான் பாருங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி கோரமா இருக்கு. அதுக்கு மேலேயே நான் தான் லாரி அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கு. நம்ம ஆலிவரும் அடுத்த பேஜை ஸ்வைப் பண்றான். அப்படி அதுல என்ன இருக்குன்னா, என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என் கூட யாராச்சும் ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா நான் உங்க கூட சந்தோஷமா இருப்பேன். அவங்களையும் நான் ரொம்ப சந்தோஷமா வச்சுப்பேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் மத்தவங்க மாதிரி இல்ல. நான் ரொம்ப வித்தியாசமானவன். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தேவைப்படுறான் அப்படின்ற மாதிரி அந்த போட்டோல இருக்க. இந்த பக்கம் வெளியே இருக்கிற நம்ம ஆலிவரோட வீட்டுல லைட்லாம் விட்டு எரியுது. அதே சமயம் அந்த கோரமான உருவம் பேர் தான் லாரி. அது வந்து நம்ம ஆலிவரோட வீட்டு வெளியே டோர் பக்கத்துல நின்றுட்டு இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. இப்போ நம்ம ஆலிவர் அடுத்த பேஜை ஸ்வைப் பண்றான் பாருங்க. அப்படி பண்ணும்போது ஆலிவரோட ரூம்ல இருக்கிற எல்லா லைட்டுமே ஆஃப் ஆகுது. அப்போ நம்ம ஆலிவர் என்ன பண்றான்னா அவனுடைய ரூமோட டோர் வேற ஓப்பன்ல இருக்கா. உடனே அவனோட போனோட பிளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு ஆலிவர் என்ன பண்றானா அவனுடைய ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப பெட்ல வந்து உட்காடுறான். அப்படி உட்காந்து டோரை பார்க்கும்போது டோர் திரும்ப ஓப்பன் ஆயிருக்கு. இந்த தடவை நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான்? அந்த டோரை நல்லா இருக்குமா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த டோர் பக்கத்துல சில வெயிட்டான பொருள்லாம் கீழே வச்சுட்டு கமக்கமா பெட்ல வந்து உட்காந்துட்டு அவன் மேல ஒரு பெட்ஷீட் வச்சுன்னு உட்காந்துட்டு இருக்க. நம்ம ஆலிவர் க்ளோஸ் பண்ண டோர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. நம்ம ஆலிவரோட பெட்ஷீட்டை யாரோ இழுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஆலிவர் அந்த டோரையை பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. இந்த மாதிரி அந்த டோர் வெளியே இருந்து என்னமோ உள்ள வர நம்ம ஆலிவர் அப்படியே பயந்து கதற. நம்ம ஆலிவரோட அம்மா வந்து நம்ம ஆலிவரை தேத்துறாங்க. நம்ம ஆலிவரோட அம்மா பேரு சாரா. அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இப்ப நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா ஆலிவர் கிட்ட இந்தப்பா போன் இதை வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துனே இருந்தா நம்ம ஆலிவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா மற்ற குழந்தைகள் மாதிரி கிடையாது. நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்நார்மலான ஒரு குழந்தை தான். அது மட்டும் இல்ல நம்ம ஆலிவருக்கு பேச்சுமே வராது. அப்படி அவன் பேசணும்னா அவன் வச்சுட்டு இருக்கான் இல்லையா போன், அதுல ஓகே கூகுள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆலிவரோட போன்ல ஆல்பபெட்ஸ்க்கான ஸ்பீக்கர் இருக்கு. நம்ம ஆலிவர் அதுல என்ன டைப் பண்ணாலும் அது மூலியமா நம்மளுக்கு ஸ்பீக்கர் வழியா கேட்கும். அப்படிதான் நம்ம ஆலிவர் அம்மா இந்த வீட்டுல என்னமோ இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம சாரா என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா ஆலிவர், இந்த வீட்டுல நீ நினைக்கிற மாதிரி யாருமே இல்ல. நீ, நானு, அப்புறம் நம்ம அப்பா, நம்ம 3 பேர் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல, நம்ம ஆலிவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீங்க ராத்திரி தூங்குறான். மறுநாள் விடியுது. அப்ப நம்ம சாரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, ஏங்க இப்பெல்லாம் நீங்க நம்ம பையன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க பாருங்க, அவனுக்கு கெட்ட கனவுலாம் வருதான், ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல, ஆக்சுவலி நம்ம ஹஸ்பண்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டி என்ன சொல்றாருன்னா, சாரா உனக்கே தெரியும்ல எனக்கு டபுள் ஷிஃப்ட் ஒர்க் இருக்கு, எனக்கு மட்டும் டைம் ஃப்ரீயா இருந்தா நான் ஆலிவர் கூட விளையாடுவேன், உனக்கே தெரியும் இல்லையா? இந்த மாதிரி நம்ம மார்ட்டி சொல்லிட்டே இருக்க. அந்த இடத்துல கரெக்டா ஆலிவர் வரான். அப்ப நம்ம மார்ட்டி என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட ஒரு கேட்ஜெட் வச்சுட்டு இருப்பாரு. அது என்னன்னா இந்த லேசர் லைட் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம ஆலிவரை பாயிண்ட் பண்ண, அது மூலியமா ஆலிவர் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளால அந்த லேசர் லைட்டை வச்சு
அக்யூரேட்டா நம்மளால கெஸ் பண்ண முடியும், அதாவது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தான் நம்ம ஆலிவர் அவங்க அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா விளையாடிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஆலிவர் அவங்க அம்மா கூட மட்டும் அவ்வளவு விளையாட மாட்டான். இதை நினைச்சு நம்ம சாராக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். என்னடா தன்னோட பையன் என் கூட மட்டும் விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆலிவர் என்ன பண்றான், அப்படியே ஸ்கூலுக்குலாம் போயிட்டு ஸ்கூலை முடிச்சு வெளியே வரான் பாருங்க. வழக்கம் போல எல்லா ஸ்கூல்லையும் புல்லிங் பண்ற மாதிரி நம்ம ஆலிவருமே புல்லிங் பண்றாங்க ஒரு 3 பசங்க. இதை ஒருத்தன் நல்லா மூக்க நல்லா ஓபன் பண்ணிட்டு ஒருத்தன் நின்றுட்டு இருக்கான் இல்லையா, இவன் பேர் தான் பைரன். அவன் கூடயே ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பசங்களுக்கு இவன் தான் டானு. அப்போ இவன் என்ன பண்றான், நம்ம ஆலிவரை பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஆலிவரோட கையில இருக்கிற அந்த மொபைல் உள்ள இருந்து இந்த 3 பசங்களையும் ஏதோ ஒன்று ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க. இந்த 3 பேர் கலாய்ச்சி நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காண்டாயிடுறான். அப்ப நம்ம ஆலிவர் என்ன பண்றான்னா அந்த போன் மூலியமா, ஏ பைரன் நீ ரொம்ப கேவலமா இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஆலிவர் சொல்லிட, அதுக்கு டென்ஷன் ஆன இந்த பைரன் என்ன பண்றான்னா ஆலிவரோட போனை பிடிங்கி தூரமா தூக்கி போட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆலிவரை கீழே படுக்க போட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். நம்ம ஆலிவர் பாவம் அவ்வளவு பெரிய இடத்துல அந்த போன் எங்கன்னு போய் தேடுவான், போச்சு போன் காணாம போயிடுச்சு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆலிவரை கூட்டிட்டு அவன் பேசுறதுக்கு சில ட்ரைனிங்லாம் ஒரு டாக்டரை வச்சு கொடுக்க, அவனுமே ஒரு பேப்பர்ல இந்த மாதிரி என்னோட போன் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எழுதுறான். அதுக்கப்புறம் டாக்டர் ஆலிவர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருப்பா ஆலிவர், நீ எழுதினா மட்டும் போதாது, நீ கூட சீக்கிரமா பேச ஆரம்பிக்கணும், அதுதான்ப்பா நீ மேல வரதுக்கு உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்ல ஆலிவருமே இதை புரிஞ்சுக்கிறான். இன்னொரு பக்கம் அந்த டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாருமா சாரா, உன் பையனை 4 இடத்துக்கு கூட்டிட்டு போ, நல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் இன்ட்ரோ கொடு, நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட மிங்கிலா இருக்க சொல்லு, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உன் பையன் நல்லா முன்னேறுவாமா. அது மட்டும் இல்ல அவன் கிட்ட இருக்கிற ஷைனஸ் கூச்சம் இது எல்லாமே போயிடும், அவன் நல்லா காமனா ஒரு நார்மல் பையன் மாதிரி பேச ஆரம்பிப்பான், நல்லா சூப்பரா இருப்பாமா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்ல, அதுக்கு நம்ம சாராவும் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவரை அன்னைக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போறாங்க. அப்போ நம்ம ஆலிவர் போற இடத்துல ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அப்படியே அந்த சீனை கட் பண்ணா நம்ம ஆலிவரோட அப்பாவை தான் காட்டுறாங்க, அதாவது மார்ட்டியை காட்டுறாங்க. மார்ட்டி ஒரு பார்க்கிங் லாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட வேலையில இந்த மிஸ் ஆன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஐட்டம்ஸ்ல நம்ம மார்ட்டிக்கு ஒரு போன் கிடைக்குது. அந்த போனை எடுத்து பார்க்கும்போது அந்த போன்ல சார்ஜ் லோவா இருக்கு. அப்ப நம்ம மார்ட்டி என்ன யோசிக்கிறாருன்னா, ஆஹா இந்த போனை நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம பையனுக்கு ஆலிவர் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம மார்ட்டி யோசிச்சுட்டே இருக்க, அந்த இடத்துல மார்ட்டியோட கேபின்ல லைட்லாம் விட்டு விட்டு ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆகுது. அப்ப நம்ம மார்ட்டியோட பின்னால ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி நம்மள காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம மார்ட்டி அன்னைக்கு ராத்திரி அவங்க வீட்டுக்கு வராரு. வந்து அந்த போன் எடுத்துட்டு வந்து காமிச்சா ஆலிவர் நேரா வந்து போன் எடுத்துட்டு மேல ஓடிடுறான். அப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, மார்ட்டி நான் இன்னைக்கு நாள் முழுக்க நம்ம பையன் கூட இருந்தேன், ஆனா அவனுக்கு என் கூட இருக்கிறது பிடிக்கல, நீ இப்ப வந்து இந்த போனை கொடுத்த உடனே நீ அவனுக்கு ஹீரோ ஆயிட்ட பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ண, மேல நம்ம ஆலிவர் தான் காட்டுறாங்க. அந்த போனை பார்க்கும்போது அந்த போன்ல பேட்டரி லோவா இருக்கு. அப்ப நம்ம ஆலிவர் என்ன பண்றான், அந்த போனை சார்ஜ் போடுறான். இந்த பக்கம் திரும்ப கீழே காட்டுறாங்க, மார்ட்டி ஆலிவருக்கு எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது தெரியுமா, அவன் என் ஃபேஸை பார்த்து என் கண்ணை பார்த்து பேசவே மாட்டேங்கிறான், அவனுக்கு என்னை விட ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, என் கூட ஆலிவர் இப்படியே இருந்துருவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுக்கப்புறம் ஆலிவரை பேசுறதுக்கு வேற நம்ம ட்ரை பண்ணவே மாட்டேங்கிறோம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மார்ட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல, அப்ப நம்ம மார்ட்டி என்ன சொல்றாருன்னா, சாராமா ரொம்ப கவலைப்படாதமா, நானுமே உன் கூட இருக்கேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து நம்ம பையனை நல்லா பாத்துக்கலாம், அவனை கூடிய சீக்கிரம் நம்ம பேச வைப்போம் அப்படின்ற மாதிரி நம்ம மார்ட்டியும் நம்ம சாரா கிட்ட ஆறுதலா பேசிட்டு இருக்க. கட் பண்ணா மேல ஆலிவர் தான் காட்டுறாங்க. புதுசா ஒரு போன் வேற வந்திருக்கு இல்லையா, ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், இந்த ஸ்னாப் சாட் மாதிரி இந்த ஃபில்டர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னை செல்ஃபில பாத்துட்டு இருக்க. அப்ப நம்ம ஆலிவர் பின்னால வேற யாரும் இருக்கிற மாதிரி அந்த ஃபில்டர் பின்னால இருக்கிற ஒரு நபருக்கு போகுது. அப்ப இதை நம்ம ஆலிவர் ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு உருவம் வர நம்ம ஆலிவர் என்ன பண்றானா, அப்படியே போனை வந்து பார்த்தீங்கன்னா பேக் கேமரால மாத்திட்டு அவனுடைய ரூமை ஃபுல்லா கேமரா மூலியமா பாக்குறான். பார்த்தா எதுவுமே இல்லை. உடனே டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆலிவர் அன்னைக்கு தூங்குறான் பாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆலிவரோட அப்பா மார்ட்டி வேலைக்கு கிளம்புறாரு. இப்ப அன்னைக்கு பொழுது வெடிது. நம்ம ஆலிவர் என்ன பண்றானா, வச்சுட்டு இருக்கிற அந்த போன் மூலியமா ஆமா அப்பா போயிட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த போன்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆமா போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குரல் வர நம்ம ஆலிவர் ஒரு மாதிரி ஆகுறான். அப்போ ஆலிவர் அடுத்து இன்னொரு கொஸ்டின் எழுப்புறான். அது என்னன்னா, ஆமா நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அதுல இருந்து வர ரிப்ளை என்னன்னா, நான் தான் லாரி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஆலிவருக்கு அதிக அழிங்கி போறான். அது மட்டும் இல்ல அந்த போன்ல இருந்து இன்னும் ஒரு சில வேர்ட்ஸும் வருது. அது என்னன்னா, ஆலிவர் உன்னோட பேரண்ட்ஸ்க்கு நீ மத்த பசங்களை மாதிரி நார்மலா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்க, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் அந்த போன் எழுப்ப நம்ம ஆலிவர் அப்படியே பயந்து போனை கீழே போட்டு அப்படியே பின் வாங்கிட. அந்த இடத்துல கரெக்டா நம்ம சாரா வராங்க. வந்து நம்ம ஆலிவர் கிட்ட, ஆலிவர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டாக்டர் சொன்னாங்கல்ல
நீ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பேசினா நல்லா ஆயிடுவேன்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்டு ஜெனிஃபர் கிட்ட கால் பண்ணி பேசினேன். அவன் என்ன தெரியுமா சொன்னா, அவளுடைய பசங்களை கூட்டிட்டு அப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டோட சின்ன பசங்களை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு நைட் ஸ்டே பண்ண வரலாம். அவன் மட்டும் இங்க வந்தானா அவ கூட்டிட்டு வர அந்த பசங்களோட நீ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு, நீயுமே கொஞ்சம் நல்லா பெட்டரா காமாவப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல. ஆனா நம்ம ஆலிவர் அவங்க மம்மி சொல்றதே காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறான். இப்ப கூட அந்த போனை தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த போன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆலிவரோட போன்ல வந்த அந்த அரக்கனோட போட்டோ மாதிரி இப்போவும் இந்த போன்ல வர நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அந்த போன் எடுத்துட்டு போயிட்டு ஒரு சின்ன ரூம்ல பூட்டி வச்சுட்டு மேல அவனுடைய ரூமுக்கு போயிட. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஏன்னா தன்னோட பையன் அவங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அப்படின்ற ஒரு யோசனையிலேயே அவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இப்போ அன்னைக்கு ராத்திரி ஆகுது. நம்ம சாரா சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டை இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ண கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா சொன்ன மாதிரியே அவங்களுடைய ஃப்ரெண்டும் வராங்க. அவங்களுடைய ஃப்ரெண்டோட பையன் வேற யாருமே இல்ல, நம்ம ஆலிவரை கலாய்ச்ச அந்த பைரனு. கூடவே அவனோட கேங்கையும் கூட்டிட்டு வந்திருக்கான். இன்னைக்கு ராத்திரி என்னென்ன ரகலை கொடுக்க போறாங்க நமக்கு ஒண்ணுமே தெரியல, வாங்க பாப்போம். இப்போ அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம பைரன் என்ன தெரியுமா பண்றான், ஏதாச்சும் அவங்க வீட்டுல சாப்பிட கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் ஆராயிரம் பாருங்க. அப்படி அவன் ஆராயும் போது அவன் கையில நம்ம ஆலிவர் ஒளிச்சு வச்ச அந்த மொபைல் கிடைக்குது. அந்த மொபைல் நம்ம பைரன் எடுக்கிறத ஆலிவர் பாத்துறான். பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மொபைலை ஆலிவர் புடுங்குறான் பாருங்க. ஆனா நம்ம பைரன் ஆலிவர் கிட்ட இருந்து அந்த மொபைலை வாங்கிட்டு அந்த போன்ல திரும்ப அந்த மான்ஸ்டரோட கதை இருக்கு, அதாவது லாரியோட கதை. இப்போ இந்த கதையை பைரன் படிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னால ஆலிவர் இந்த கதையை படிச்சிருப்பான், ஆனா அது கொஞ்சம் தான். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நம்ம இவன் படிக்கிறது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லாரி ரொம்ப உயரமானவன், லாரியோட கலர் ரொம்ப திக்கா இருக்கும், அவன் பார்க்கவே ஒரு மாதிரி அருவருப்பா இருப்பான். ஆனா அவனோட முகத்தை அவன் வெளியே காட்டுறதுக்கு ரொம்ப தயங்குவான். நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்க இடத்த சேர்ந்தவன் கிடையாது, நான் வேற ஒரு இடத்த சேர்ந்தவன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற இந்த தொடர்பு நீங்க கையில வச்சிருக்கீங்களே மொபைல், அந்த மொபைலோட டிஸ்பிளே தான் என்னோட தொடர்பு. அது மட்டும் இல்ல, என்னை பத்தின முழு கதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த பேஜை ஸ்வைப் பண்ணுங்க, அது மூலியமா என்னோட டோர் ஓபன் ஆகும், நானுமே வெளியே வந்துருவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி படிச்சுட்டே இருக்கும்போது வெளியே இருக்கிற இந்த லைட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபியூஸ் போக அப்ப நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அந்த போன் எடுத்து கேமரா ஆன் பண்ணி அங்க இங்கன்னு ஷூட் பண்றான் பாருங்க. அப்படி பண்ணும்போது ஒரு கார்னர்ல அந்த உருவம் தெரியுது பாருங்க. அந்த உருவம் வேற எதுவுமே இல்ல, நம்ம லாரி தான். அது மட்டும் இல்ல, நம்ம ஆலிவர் அப்ப இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கிறான். அது என்ன தெரியுமா, இந்த லாரிய நம்ம வெறும் கண்ணில் பார்த்தா நமக்கு தெரிய மாட்டுது, இதுவே நம்ம போன்ல இருக்கிற கேமரா மூலியமா அதை பார்த்தா அது நம்ம கண்ணுக்கு ஈஸியா தெரியுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஆலிவர் தெரிஞ்சுக்க அப்ப அந்த பைரன் என்ன தெரியுமா பண்றான், உடனே நம்ம ஆலிவர் கிட்ட இருக்கிற அந்த போன் வாங்கி இது என்ன ஆப்படா, நான் அதுக்கு அடுத்து வரத படிக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாரியோட கதையை திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கிறான். லாரி, நான் பாக்குறதுக்கு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருப்பேன், இப்போ கூட நான் உங்களை பார்த்துட்டே தான் இருக்கேன். நீங்க ரொம்ப சோகமா இருந்தாலோ நீங்க ரொம்ப தனிமையா இருந்தாலோ நான் உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கேன், நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி லாரி சொல்ல நம்ம பசங்க எல்லாருமே நோ நோன்னு சொல்லிட்டு கத்துறானுங்க. அப்ப நம்ம பைரன் என்ன தெரியுமா பண்றான், அந்த லாரி ஒரு இடத்துல இருந்துச்சு தெரியுமா, அந்த இடத்துல போயிட்டு இங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இங்க யாருமே இல்ல, இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரன் சொல்ல அப்ப நம்ம பைரன் கழுத்தை என்னமோ புடிக்குது பாருங்க. நம்ம பசங்க எல்லாருமே ஆன்னு கத்த நம்ம பைரனோட அம்மா வந்து நம்ம பைரனை காப்பாத்த அடுத்த சீன்லயே எல்லா பசங்களுடைய அம்மாவும் வந்துடுறாங்க, பேரண்ட்ஸ் எல்லாருமே. அப்ப எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க பைரன் அமைதியா தான் இருக்கான். ஆனா பைரன் கூடிய 2 பசங்க இருக்காங்க இல்லையா, அவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, அநியாயமா நம்ம ஆலிவர் மேல பைரனை அட்டாக் பண்ணது ஆலிவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுவுறானுங்க இந்த 2 திருட்டு கோட்டுங்க. அவ்வளவுதான், அந்த பசங்களை அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆலிவர் விண்டோல எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஆலிவர் பின்னால ஏதோ ஒரு உருவம் நின்று இருக்கிற மாதிரி நம்ம காட்டுறாங்க. கட் பண்ண நம்ம சாரா ஆலிவர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஆலிவர், நீ நல்லா நார்மலான ஒரு பையனா இருக்கணும்ன்றதுக்காக தானே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணேன், ஆனா நீ எதுக்காக பைரன் அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம சாரா கேட்க அதுக்கு ஆலிவர் என்ன சொல்றானா, அம்மா நான் ஒன்னும் அவனை அட்டாக் பண்ணலமா, அவனை வேற ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி ஆலிவர் சொல்ல இப்ப மறுநாளும் ஆகுது. ஆலிவர் ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போய் பார்த்தா பைரனை காணோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இந்த பக்கம் நம்ம சாராவை தான் காட்டுறாங்க. அவங்க வீட்டுல டியூப் லைட்லாம் ஃபியூஸ் போச்சு இல்லையா, அதை சரி பண்றதுக்காக சில நியூ டியூப் லைட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம சாரா பழைய டியூப் லைட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டே இருக்க இந்த டேபிள் மேல இருக்கிற இந்த போன் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. அப்ப நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா அந்த மொபைலை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த டேபிளை பார்த்தா டேபிள் மேல போனே இல்ல, எங்கடான்னு பார்த்தா பக்கத்துல இருக்கிற சோஃபா மேல இருக்கு. அவ்வளவுதான், இப்ப நம்ம சாராவோட போன்ல திரும்ப அந்த லாரியோட ஸ்டோரி வருது. நம்ம சாரா திரும்ப அந்த கதையை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. சாராவோட வீட்டுல ஒரு பக்கம் லைட்லாம் விட்டு விட்டு ஆஃப் ஆகுது. அப்ப நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா அதை போயிட்டு சரி பண்ணிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம சாரா வாங்கிட்டு வந்த எல்லா டியூப் லைட்டுமே ஃபிட்டிங் ஆயிருக்கு. இதை பார்த்து நம்ம சாரா மிரண்டு போய் நிக்க அப்ப நம்ம சாரா கையில இருந்த போன்ல இருந்து ஹலோ அப்படின்ற மாதிரி ஒரு குரல் கேட்க நம்ம சாரா மிரண்டு போறாங்க. அப்ப நம்ம சாரா என்ன திரும்ப யோசிக்கிறாங்க, அச்சிச்சோ நம்ம போனை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், உடனே கேமரா எல்லாத்தையும் நம்ம பிளாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க வீட்டுல இருந்து டேப் எடுத்து அந்த போனோட கேமரா எல்லாத்தையும் அடிச்சுட்டு நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு ஆலிவர் சேஃபா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆலிவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அப்ப நம்ம சாராக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்னு பார்த்தா நம்ம பைரனோட அம்மா. அவங்க நம்ம சாரா கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்றாங்க. அப்படி வீட்டுக்கு போனதை
தான் தெரிய வருது. பைரன் ஒரு உண்மையும் புட்டு புட்டு வைக்கிறான். அது என்ன நம்ம பார்த்தோம்னா, மிஸ் சாரா என்ன அட்டாக் பண்ணது ஆலிவர்லாம் கிடையாது, என்ன அட்டாக் பண்ணது லாரி. நம்மளால லாரிய அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, நம்மளால அவனை போன் மூலியமா தான் பார்க்க முடியும். அவனுக்கு தனிமையா இருக்கிற பசங்க அவன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்படுறான். அவன் பார்க்க ரொம்ப உயரமா, ரொம்ப திக்கா, ரொம்ப வெள்ளையா கண்ணாடி மாதிரி இருந்தான். அவன் என்ன அட்டாக் பண்ணான், அவன் என்ன கொல்ல ட்ரை பண்ணான் அப்படின்ற மாதிரி நம்ம பைரன் சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கும் இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. கட் பண்ணா நம்ம சாரா ஆலிவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே ஆலிவர் சீக்கிரமா உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணு, நம்ம சீக்கிரமா நம்ம அப்பாவோட இடத்துக்கு போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல, ஆலிவருமே எல்லா திங்ஸும் பேக் பண்றான். அப்ப நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அவன் போன் எடுத்து அவனுடைய பெட்ரூமை வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான் பாருங்க. அப்ப பெட் பக்கத்துல லாரியோட கை தெரியுது. அந்த கை ஏதோ எடுத்துட்டு வந்திருக்கு. அது என்ன நம்ம பார்த்தோம்னா ஏதோ ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு என் கூட வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி கையை அசைக்க, அந்த சமயம் நம்ம சாரா ஆலிவர் ரெடி ஆயிட்டியா, நம்ம போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அந்த ஸ்பாஞ்சை மட்டும் எடுத்துட்டு அவங்க டேடியை பார்க்க கிளம்பிடுறான். அவ்வளவுதான். இப்ப நம்ம சாரா அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, மார்ட்டி இந்த மாதிரி நம்ம வீட்டுல என்னென்னமோ நடக்குது, ஏதோ ஒன்னு லாரியா, அது நம்ம வீட்டுல ஏதோ எலக்ட்ரிசிட்டி மூலியமா அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது, லைட் எல்லாம் வந்து ஃபிட்டிங் பண்ணுது, அது மட்டும் இல்ல அதுக்கு நம்ம ஆலிவர் வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம சாரா சொல்ல, அப்ப நம்ம மார்ட்டி என்ன சொல்றாருன்னா, ஏ சாரா என்ன ஜோக் காட்டுறியா, ஏதோ வந்ததுன்ற லைட் எல்லாம் ஃபிட்டிங் பண்ணிட்டு போகுதுன்ற, அது என்ன நம்ம வீட்டு புரோக்கரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டி நம்ம சாராவை கலாய்ச்சிட்டு, இங்க பாரு சாரா, நீ டிப்ரெஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் நம்ம ஆலிவரை கூட்டிட்டு என்னோட வேலைக்கு போறேன், அங்க வந்து அவன் கொஞ்சம் நார்மலா ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டி ஆலிவரை கூட்டிட்டு அவருடைய வேலைக்கு போறாரு. அங்க போன நம்ம மார்ட்டி ஆலிவர் கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க பாருப்பா, இந்த பேய் பிசாசு பூதம் இதெல்லாம் எதுவுமே இல்லப்பா, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு கற்பனை தான், நீ வீணா உன் மனசெல்லாம் போட்டு குழப்பிக்காதன அப்படின்ற மாதிரி நம்ம மார்ட்டி சொல்லிட்டு ஆலிவர் கிட்ட இருந்து அந்த போன் வாங்கிட்டு அந்த கதையை இந்த மனுஷன் படிக்க ஆரம்பிக்கிறாரு பாருங்க. இப்ப நம்ம இந்த பைரன் விட்டதுல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் தான் லாரி, நான் உங்களை அரக்கன் கிட்ட இருந்து மனுஷன் கிட்ட இருந்து நான் உங்களை காப்பாத்துவேன். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நம்பி என்னோட கையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் தனிமையை உணரவே மாட்டீங்க, நீங்களே நினைச்சாலும் நீங்க தனிமையாவே இருக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம மார்ட்டி பச்சிட்டே இருக்க அந்த சமயத்துல அவ்வளவுதான், இப்ப டோட்டலா எல்லாம் கரண்ட்டுமே ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப நம்ம மார்ட்டி அது என்னன்னு செக் பண்ணிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஆலிவர் அவங்க டாடி வச்சிட்டு இருந்த அந்த லேசர் கேட்ஜெட்டை வச்சு வெளியே அங்க இங்க அச்சிட்டு இருக்கான் பாருங்க. அப்படி அச்சிட்டே இருக்கும்போது லாங்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் படுது. அந்த ஆப்ஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆலிவரை நோக்கி கிட்ட வந்துட்டே இருக்க, ஒரு கட்டத்துல அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 3 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அப்ப நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அவன் கையில அந்த ஜெல்லியை வச்சு அந்த ஆப்ஜெக்ட் அடிக்கிறான் பாருங்க. அது அப்படியே அந்த ஆப்ஜெக்ட்ல ஒட்டிக்குது. அது வேற யாருமே இல்ல, நம்ம லாரி தான். அப்ப ஏதோ நடக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல மார்ட்டி வந்து கரெக்டா நம்ம ஆலிவரை கூட்டிட்டு அந்த ரூம்ல கூட்டிட்டு போயிடுறாரு. அப்ப நம்ம மார்ட்டி என்ன சொல்றாருன்னா, ஏ ஆலிவர், நான் அத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி தனியா வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி நம்ம மார்ட்டி ஆலிவரை வான் பண்ணிட்டு ஆலிவரோட போன் எடுத்து ஒரே வியர்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போன் மூலியமா அங்கங்க வீடியோ எடுக்கிறாரு பாருங்க. அப்படி எடுக்கும்போது நம்ம மார்ட்டி பின்னால நம்ம ஆலிவர் ஆட்டோமேட்டிக்கா காத்துல பறக்க ஆரம்பிக்கிறான். இதை நோட் பண்ண நம்ம மார்ட்டி எப்படியோ ஒரு வழியா அந்த லாரி கிட்ட இருந்து நம்ம ஆலிவரை காப்பாத்திட்டு நேரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே நம்ம சாரா கிட்ட, ஏ சாரா, நீ சொன்னப்ப நான் நம்பல, ஆனா இப்ப நானு அந்த லாரியை நேர்ல பார்த்தேன் தெரியுமா, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே ஒன்னும் புரியல, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம மார்ட்டி சொல்லிட்டே இருக்க, அந்த சமயம் நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராயிங் எடுத்துட்டு வந்து நம்ம மார்ட்டி கிட்ட காட்டுறான். இது மூலியமா நம்ம ஆலிவர் நம்ம மார்ட்டி கிட்ட என்ன புரிய வைக்கிறானா, இந்த லாரி வேற ஒரு டைமென்ஷன்ல இருந்து நம்மளோட டைமென்ஷனுக்கு வருது அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்ட்டி கிட்ட புரிய வைக்க, மார்ட்டியுமே இதை புரிஞ்சுக்கிறான். அப்ப இந்த லாரி வந்து இந்த போன் மூலியமா தான் வருது, அப்ப இந்த போனை நம்ம உடைச்சிட்டா லாரி இந்த உலகத்துக்கு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டியும் சாராவும் அந்த போனை சுத்தியில வச்சு அடிச்சு உடைக்கிறாங்க. போன் உள்ள இருக்கிற லாரி கதற சவுண்ட் நம்ம கேட்க, அவ்வளவுதான்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே இருந்தா, இப்ப மறுநாள் ஆகுது. நம்ம ஆலிவர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். இப்ப கொஞ்சம் முன்ன விட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஸ்கூலுக்கு போறான். அந்த இடத்துல பைரன் வரான். வந்து நம்ம ஆலிவர் கிட்ட, என்ன ஆலிவர், அப்புறம் நீ லாரியா பாத்தியா அப்படின்ற மாதிரி நம்ம பைரன் கேட்க, அதுக்கு ஆலிவர் என்ன சொல்றானா, ஆமா பைரன், நான் அந்த லாரியா பார்த்தேன். அதை நான் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த லாரி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துச்சு, அதுதான் இந்த ஸ்பாஞ்சு. அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் அந்த லாரி அழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆலிவர் சொல்ல, அதுக்கு நம்ம பைரன் என்ன சொல்றானா, என்ன ஆலிவர், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேச மாட்டியாமே அப்படின்ற மாதிரி நம்ம பைரன் சொல்ல, அதுக்கு நம்ம ஆலிவர் என்ன சொல்றானா, ஏ பைரன், அப்படி சொல்லவே இல்லையே, யார் சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஆலிவர் கேட்க, அதுக்கு பைரன் என்ன சொல்றானா, ஏ ஆலிவர், உங்க அம்மா தான் நீங்க எங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரன் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவர் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம ஆலிவர் என்ன சொல்றானா, ஏ பைரன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம், எங்க அம்மா உங்ககிட்ட போய் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவர் சொல்ல, இப்போ இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம மார்ட்டியை தான் காட்டுறாங்க. மார்ட்டியோட கேபின்ல அவருடைய போன் இருக்கு. அவருடைய போன்ல வழக்கம் போல திரும்ப லாரியோட கதை வருது. அந்த கதையில அடுத்த பேஜ்ல என்ன திரும்ப போட்டிருக்கு, நான் தான் லாரி, நான் உங்க உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த உலகத்திலே தான் இருப்பேன், இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன், அது மட்டும் இல்ல எனக்கு டைம் கொஞ்சம்
மட்டுமா தான் இருக்கு, அதுக்குள்ள நான் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை தேர்ந்தெடுக்கணும். அப்படி என் வழியில யாராச்சும் குறுக்க வந்தாங்கன்னா அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த கதையில போட்டிருக்க. அவ்வளவுதான், நம்ம மார்ட்டியை சுத்தி எந்த ஒரு வெளிச்சமும் இல்ல, அங்க எல்லாமே லைட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்ப நம்ம மார்ட்டி என்ன தெரியுமா பண்றாரு, அவர் கிட்ட இருக்கிற மொபைல் மூலியமா கேமரா யூஸ் பண்ணி அந்த லாரி எங்க இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. லாரியுமே நம்ம மார்ட்டியை சுத்து போட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம மார்ட்டி ஒரு வழியா அந்த லாரி கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ஒரு வண்டி எடுத்துட்டு கிளம்ப. ஆனா அந்த லாரி எலக்ட்ரிசிட்டி மூலியமா நம்ம மார்ட்டியை ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஒரு கட்டத்துல நம்ம மார்ட்டியோட வண்டியை அந்த லாரி ஆக்சிடென்ட் பண்ண இந்த நியூஸ் நம்ம ஹீரோனுக்கும் தெரிய வருது. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. அப்ப நம்ம ஹீரோனோட போன்ல திரும்ப அந்த லாரியோட குரல் கேக்குது. அவ்வளவுதான், ஒரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டை நினைச்சு ஃபீல் பண்றாங்க, இன்னொரு பக்கம் இந்த லாரி திரும்பவும் வந்திருக்கு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க பேசிட்டு இருந்த அந்த போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு அவங்க வீட்டுல இருந்த ஸ்மார்ட் போன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா டிவி ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆயிட்டு இருக்கு. அப்படி அந்த டிவில என்ன பிளே ஆயிட்டு இருக்குன்னு நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு சேனலா மாறிட்டு இருக்கு. அப்படி அந்த சேனல்லாம் மாறி மாறி நம்மளுக்கு ஒரு சில வேர்ட்லாம் கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்படி அந்த வேர்ட்ல என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி லாரி தான் நமக்கு புரிய வைக்குது. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மனுஷங்க எப்ப பார்த்தாலும் தன்னந்தனியாவே இருக்கிறாங்க, அந்த தனிமை தான் என்ன உருவாக்கிச்சு. பொதுவா அவங்க யாரு கூடயுமே பேச மாட்டாங்க, ஆனா அதுல இருந்து உருவானவன் தான் நானு. அப்ப நம்ம ஹீரோயின் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப லாரி நீ எதுக்காக இங்க வர, எங்களை எதுக்காக கஷ்டப்படுத்துற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, அதுக்கு லாரி என்ன சொல்லுதுன்னா, அப்ப என்னை பத்தின முழு கதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதோ இல்ல ஒரு இடத்துல உடஞ்சு போனாலோ ரொம்ப சோகமா இருக்கும் போதோ எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு வாட்டி நீங்க என்னோட ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னோட கையை பிடிச்சிட்டீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் நீங்க உங்களுடைய இடத்துக்கு வர முடியாது, நான் உங்களை என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம லாரி சொல்லி முடிக்க, அதுக்கப்புறம் இந்த கதையுமே எண்டுன்னு முடிக்க நம்ம ஹீரோனோட வீட்டுல எல்லா லைட்டுமே ஆன் ஆஃப் ஆகுது. ஒரு கட்டத்துல அங்க இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயுமே நம்ம லாரியோட போட்டோ வருது. அப்ப நம்ம சாரா என்ன தெரியுமா பண்றாங்க, அவங்க வீட்டுல இருக்கிற டிவி சிஸ்டம் லேப்டாப்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆலிவர் இங்க நடக்கிற காட்சி எல்லாம் பார்த்து அவன் ஒரு மாதிரி அப்நார்மலா ஆக ஆரம்பிக்கிறான். ஆனா நம்ம சாரா, ஆலிவர் நீ பயப்படாத, என்ன ஆனாலும் அம்மா நான் உன் கூட இருப்பேன்பா, உன்னை நான் எதுக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்பா, நான் எப்பயுமே உன்னை பாதுகாப்பேன்பா, நீ கவலைப்படாதப்பா. நம்ம சாரா இவ்வளவு கேரிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஆலிவர் நம்ம சாராவோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறான். இப்போ உடனே நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா, ஆலிவரை கூட்டிட்டு அவங்க வீட்டை விட்டு கிளம்ப. ஆனா நம்ம சாராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னா, நம்ம சாரா உடைச்சு போட்ட அந்த சிஸ்டம் லேப்டாப் மூலியமா அது உள்ள இருந்து லாரி மேல இருக்கிற நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்து நம்ம சாரா ஆலிவரை கூட்டிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே போக, ஆனா லாரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்குள்ளேயே வர, அப்ப நம்ம சாராவும் ஆலிவரும் நேரா அவங்க பெட்ரூமுக்கு போயிட்டு அவங்க பெட்டு கீழே படுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த லாரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூமுக்கே வர ஆரம்பிக்குது. திரும்ப நம்ம ஆலிவர் ஒரு மாதிரி ஆகுறான். அப்ப நம்ம ஆலிவர் ஒரு பேப்பர்ல அவங்க அம்மா கிட்ட என்னமோ எழுதுறான். அது என்னன்னா, அம்மா நீங்க ஏமா இப்படி பண்ணீங்க, நீங்க பைரன் கிட்ட போய் சொல்லிருக்கீங்க, நான் அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க ஏமா அவங்க கிட்ட சொன்னீங்க, நீங்க என்ன கஷ்டப்படுத்துறீங்கம்மா, நான் அந்த லாரி கூடயே போக போறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஆலிவர் சொல்லிட்டே இருக்க. நம்ம சாரா என்ன சொல்றாங்கன்னா, ஆலிவர் நீ இந்த மாதிரிலாம் சொல்லாதப்பா, நீ நார்மலா மற்ற பசங்க கூட பேசுறதுக்கு இன்னும் ரெடி ஆகலன்னு நினைச்சுதானா அந்த மாதிரிலாம் சொன்னேன், நான் உன்னை பாதுகாக்க தான்ப்பா அப்படிலாம் சொன்னேன், என்னை மன்னிச்சிருப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மா கூட இருப்பா, இந்த மாதிரிலாம் பண்ணாதப்பா அப்படின்னு நம்ம சாரா சொல்லிட்டே இருக்க. ஆலிவர் புரிஞ்சிக்கவே மாட்டான். இன்னொரு பக்கம் இந்த லாரி வேற இவங்க இருக்கிற இடத்த நோக்கி கரெக்டா வந்துருச்சு. அப்ப நம்ம ஆலிவர் திரும்பவும் பதட்டம் ஆகுறான். அப்ப நம்ம சாரா என்ன பண்றாங்கன்னா, ஆலிவரை மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆலிவரோட காதுல ஆலிவருக்கு பிடிச்ச அந்த ஸ்பான்ஜ் பாபோட மியூசிக்கை சாரா அவங்களுடைய வாயிலேயே அந்த மியூசிக்கை வாசிக்க நம்ம ஆலிவரும் கொஞ்சம் கொஞ்சமா நார்மல் ஆகுறான். அப்ப நம்ம ஆலிவர் ஒரு விஷயத்தை நோட் பண்றான். அது என்னன்னா, இந்த லாரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் விட்டு விட்டு ஆஃப் ஆகும்போது அப்போ இந்த லாரிக்கு என்னமோ ஆகுது. இதை நம்ம ஆலிவர் நோட் பண்ணி இத்தனை வருஷமா நம்ம ஆலிவர் பேசாம இருந்திருப்பான். ஆனா இப்போ ஆலிவர் ஒரு வார்த்தை சொல்றான். அது என்னன்னா, ஃபீல்ட் ஃபீல்டு ஃபீல்டு இந்த மாதிரி நம்ம ஆலிவர் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த லாரி நம்ம ஆலிவரை பார்த்துருது. உடனே நம்ம ஆலிவர் என்ன தெரியுமா பண்றான், அவன் வீட்டில் இருக்கிற ஒரு பேஸ்பால் பேட் எடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டை உடைக்கிறான் பாருங்க. அப்போ இந்த லாரி துடிச்சு போகுது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஆலிவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு எங்கேயோ ஓட ஆரம்பிக்கிறான். அது எங்க நம்ம பார்த்தோம்னா, அவன் ஃபீல்டுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா அது வேற எதுவுமே இல்லை. ஃபீல்டுன்னா என்ன, வெளியே இந்த மரம் செடிங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல போனா எலக்ட்ரிசிட்டி எதுவுமே இருக்காது. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஆலிவர் அவங்க அம்மாவை கூட்டிட்டு அங்க போக இந்த இடத்துல எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டியுமே இல்லாததுனால அந்த லாரியால இங்க வர முடியல. நம்ம ஹீரோயினே இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா, பைரன் ஆலிவரோட போனை பிடிங்க ஒரு இடத்துல தூக்கி போட்டிருப்பான் தெரியுமா, அந்த இடம் வேற எதுவுமே இல்ல. அந்த இடத்துல தான் இவங்க நின்றுட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், இப்ப திரும்ப அந்த லாரி வருது, இவங்களை துரத்துது. அப்ப நம்ம சாரா ஆலிவரை கூட்டிட்டு ஓட, ஆனா அந்த லாரி நம்ம ஆலிவரை மட்டும் தனியா அடிச்சுட்டு வலிச்சுட்டே போக நம்ம சாரா கத்துறாங்க, ஃபீல் பண்றாங்க, ப்ளீஸ் என் பையனை விட்டுரு, அவனை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கத்த. ஆனா அந்த லாரி ஆலிவரை அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த லாரி நம்ம ஆலிவரை நிக்க வச்சு, நீ என்னோட
என்னோட ஃப்ரெண்டா இருப்பியா அப்படின்ற மாதிரி அந்த லாரி கேட்க நம்ம ஆலிவரும் ஒரு மாதிரி முழிச்சிட்டு அவனோட கையை கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட எடுத்துட்டே போறான் பாருங்க. ஆனா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ட்விஸ்ட். அது என்னன்னா நம்ம ஆலிவர் அதோட கையை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாரா வந்து அதோட கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு நான் உன்னோட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல லாரி கத்துது. வேற வழியே இல்லை, அதோட உலகத்துக்கும் யாராச்சும் கூட்டிட்டு போகணும் இல்லையா. நம்ம சாரா மாட்டிக்கிட்டாங்க. அப்ப நம்ம சாரா ஆலிவர் கிட்ட ஒரு சில வேர்ட்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னா, ஆலிவர் நான் உன்னை என்னைக்குமே வெறுத்தது இல்லப்பா, நான் என்னைக்குமே உன்னை பாதுகாக்க தான் நினைச்சிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்பா, ஐ லவ் யூ பா ஆலிவர் அப்படின்ற மாதிரி நம்ம சாரா கடைசி வார்த்தைகள் சொல்ல இப்பதான் முதல் முறையா நம்ம ஆலிவர் அவங்க அம்மாவை ஒரு மாதிரி ரொம்ப சோகமா அழுவையோட அவங்க அம்மாவை பாக்குறான். சாராவும் தன்னோட பையன் முதல் முறையா என்ன பார்த்துட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடைய அவங்க சிரிச்சுட்டு அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த சந்தோஷம் இருக்குன்ற மாதிரி நம்ம சாரா அந்த இடத்துலயே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அந்த லாரி சாராவை கூட்டிட்டு அதோட உலகத்துக்கு கூட்டிட்டு போக நம்ம ஆலிவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். இத்தனை நாள் அவங்க அம்மாவை மதிச்சு கூட இருக்க மாட்டான், ஆனா இப்போ ரொம்ப கண் கலங்கி அழுகுறான். இப்போ அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போது நம்ம ஆலிவர் இப்ப முன்ன விட நல்லாவே பேச ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல மார்ட்டியும் இருக்காரு. மார்ட்டியும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிகவர் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஆலிவருக்கு ஸ்கூல்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இப்போ கட் பண்ணா நம்ம ஆலிவர் நைட் அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே எழுந்து அவங்க வீட்டு கீழே போறான் பாருங்க. ஒரே சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்ட்டி எழுந்து கீழே போயிட்டு பார்த்தா நம்ம ஆலிவர் காத்துல பறந்துட்டு இருக்கான். நம்ம மார்ட்டி பயந்து என்னடா திரும்ப அது வந்துருச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அவருடைய போன் எடுத்து கேமரா மூலியமா பார்க்க வந்திருக்கிறது வேற யாருமே இல்ல, நம்ம சாரா தான் வந்திருக்காங்க. நம்ம சாரா சொன்ன மாதிரியே நம்ம ஆலிவரை கடைசி வரைக்கும் பாதுகாப்பாங்க. இதை நினைச்சு நம்ம மார்ட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதுக்கப்புறம் நம்ம சாரா நம்ம ஆலிவர் கூட தான் இருப்பாங்க. இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. ஆக்சுவலி நம்ம வாழ்றது இந்த உலகத்துல இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாளாச்சு நம்ம பேரண்ட்ஸ் கூட, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம தனிமையா இருந்து என்ன பிரயோஜனம்? டிப்ரெஸ்டா இருந்தாலும் சரி, சோகமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்க பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அதை விட வேற சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல. எப்படி இருக்கு இந்த படம்? சூப்பரா இருக்கா? உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நான் இன்ட்ரோல சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க. அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் தான் ஜெகன். இது உங்க சினிமா மச்சி.